அப்படின்ற பாகுபாடெல்லாம் எப்போ நம்ம பார்க்க போறதே இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான், நம்ம எல்லாருமே சமம் தான். அதனால் call upon someone who is dedicating his life to such excellence and the favorite hero. என் நெஞ்சில் குடியிருக்கும் കുടുംബം വന്ന് വിജയ് സന്മൂലமாக പോയി കുറഞ്ഞപക്ഷം 69 ശേഷം പടം ചെയ്യുന്നില്ല എന്ന് കേട്ടതോടെ കേരളത്തിലെ ഓരോ ആരാധകരും സങ്കടത്തിലാണ്. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது എதுன்னு தெரியலையப்பா. വിജയണ്ണ എന്ന് പറഞ്ഞാൽ ഞങ്ങൾക്ക് ജസ്റ്റ് ഒരു സ്റ്റാർ മാത്രമല്ല, വീട്ടിലൊരു അംഗത്തെ പോലെയാണ് നമ്മൾ കണ്ടിരിക്കുന്നത്. உங்க விஜய் உங்க விஜய் உங்க விஜய் പാട്ട് പോറ மாதிரி അണ്ണൻ തളപതി 69 ശേഷവും പടം ചെയ്യണം എന്നുള്ളത്. தளபதியோட ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்து தான் இந்த கடைக்கு வந்து ஒரு 25-30 வருஷ ஜேர்னி கமிங் டு an end. தலைவனே இல்லாத ஒரு நிலைமை வந்தா நீ தலைவனாயிடம். பிரியமுடன் படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு தான் பிறந்தான். அதனால பிரியமுடன் விஜய்னு அவனுக்கு பேரே வச்சுட்டோம். தெரியும் முடிய போகுதுன்னு, பட் அந்த தருணம் வரும்போது நம்மளுக்கு யாரா நீ உன்னையெல்லாம் யாரா பாப்பா ஸ்க்ரீன்ல வந்து அப்படின்னு ரசிகர்கள் விமர்சகர்கள் இல்லை, ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸே கேட்டாங்க. அழுதான், நல்லாவே மனுஷன் அவ்வளோ படம் நடிச்சுட்டு இன்னும் ஒரே ஒரு படம் தான்றது அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்தே சொல்லிட்டாங்க. இந்த கில்லி ரீலீஸ் ஆன இந்த படத்துக்கே நாங்கள் இவ்வளோ ஹாப்பியாக கொண்டாடினோம். அது சாரோட லாஸ்ட் படத்துக்கு நாங்கள் இன்னும் இதோட திருவிழா போல் கொண்டாடுறதுக்காக வெயிட் பண்ணியிருக்கேன். தளபதி ஃபேன் நிறைய பேர் வருவாங்க. அவரோட ஒவ்வொரு படம், அவரோட ஒவ்வொரு படம் ஹேர் ஸ்டைலு அதை பார்த்து தான் வந்து நம்ம காலேஜ் பசங்களுக்கு அதை மாதிரி ஹேர் கட் பண்ணுறோம். இதுக்கப்புறமும் அந்த 69 படமும் நாங்கள் ரீலீஸ் பண்ணி பார்க்கறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். கோட் படம் நாங்கள் கொண்டாடணும், இந்த படம் நாங்கள் நல்லா கொண்டாடணும், அடுத்த படம் கொண்டாடுவோம். ஆனால் தேட்டர் விட்டு வெளியே வரும்போது கண்டிப்பாக எங்களுக்கு வருத்தம் இருக்கும். கண் கொண்டு தன் கண்ணை கண்டவர்கள் கிடையாது, என் கண்ணை காணுகிறே இமை ரெண்டும் அசையாது. கொஞ்சம் ஒரு பக்கம் தளபதி இதுக்கப்புறம் படத்தில் அதிகமாக நடிக்க மாட்டாருன்னு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ரொம்பவே கஷ்டமாகவே இருக்குது மனசு. இந்த கல்ச்சரே அவ்வளோதான், இதோட முடிஞ்சிச்சு, வேறு எதுவுமே சொல்கிறதில்ல. ஒரு ரசிகையாகவும் ஒரு தங்கச்சியாகவும் சொல்கிறேன் நான். கண்ணுக்கே தெரியாத கடவுள் குத்தாருன்னு சொல்றீங்க. எங்களுக்கு இவ்வளவு பேர் சந்தோஷத்தை கொடுக்குற எங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற கடவுளை நாங்க கடவுள்னு சொல்லாம என்ன சொல்ல முடியும்?
இந்த மாதிரி தேட்டருக்கு தான் கொண்டு வருவேன் என் படத்தை. என்னை நம்பி ரசிகர்கள் இருக்கிறாங்க, ஊழியர்கள் இருக்காங்க, தேட்டருக்காரங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபைட் பண்ணார். ఇక ఒక 3 గంటలు మాత్రం ஷோவில் நான் மட்டும் இல்லை, என் பையன், என் மனைவி, என் பொண்ணு, என் மருமக, என் பேத்தி, இன்னும் பிறக்க போகிற அடுத்த பேர குழந்தை மாச குழந்தையோட வந்து நாங்கள் படம் பார்த்து அவரை வாழ்த்துவோம். ஆனால் என் ரசிகர் மேலே மட்டும் கை வைக்கிறேன். உங்களுக்கு நான் அண்ணன் சார். 69 படத்துக்கு மரணம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த FDFS போகிறப்போ அது ஒரு மாதிரி மிக்சட் எமோஷனாக இருக்கும். அது எப்படி கன்வே பண்ணுறதுன்னே தெரியல. தலைவர் ரிலீஸ்க்கு முன்னாடி என்னுடைய ரசிகர் ஒருத்தர் இழந்து, ಅವರು ಫಿಲಮ್ ಇಂಡಸ್ಟ್ರಿಯಲ್ಲೇ ಆಗಲಿ ರಾಜಕೀಯಲ್ಲೇ ಆಗಲಿ ಲಯನ್ ಈಸ್ ಆಲ್ವೇಸ್ ಎ ಲಯನ್. வேற லெவலில் அது சொல்கிறேன், நம்ம ஒரு நாள் கொத்தாது.